டயட்டில் இருக்கும்போது வயிறு செம்மையாக ஃபில்லிங் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது கேபேஜ் பொரியலுங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகுளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு, பச்சை மிளகாய் அல்லது வரமிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு, நீங்கள் கேபேஜ் என்ன சைஸ்க்கு கட் பண்ணுறீங்களோ அதே சைஸில் ஆனியன் கட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் கேபேஜ் ஃப்ரைட் ரைஸ் போடுற மாதிரி கட் பண்ணனால அதே சைஸில் நான் நீட்ட வாக்கில் வெங்காயமும் கட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிற கேபேஜஸ் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா பெரட்டிட்டு மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து கிளறுனா தாராளமாக கேபேஜ் ரெடி ஆகிடும். இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணி தெளித்து மூடி போட்டு வச்சிங்கன்னா 2-3 மினிட்ஸில் பெரட்டி விட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். இவ்வளோ தான் சிம்பிள் கேபேஜ் பொரியல். இதை நீங்கள் ரைஸோடு கலந்து சாப்பிட்டிங்கன்னா வயிறு அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். 2வது கிரேவிங்ஸ் வராது. தைராய்டு பேஷண்ட்ஸ் கேபேஜ் எடுக்கக்கூடாது. ஸோ செக் பண்ணிக்கோங்க.